இது பூர்விகா மொபைல்ஸ் இந்தியாவின் நம்பர் 1 மொபைல் ரீட்டைலர் வழங்கும் ஜில்லு ஜங்கு ஜங்கு powered by iTech Dazzler Luminous Liquid Makeup available in 9 skin tones. Co-presented by Duroflex mattresses. நான் போயிடுவா நீயா இல்ல நானே எடுத்துக்கமா Co-presented by Duroflex mattresses நானே சொல்றவா சரி நீ co-presented by Duroflex mattresses. ஏய் என்னடா இத்தனை டேக் வாங்குற என்னாச்சு? இல்ல மச்சான் மனசே சரியில்லடா. ஏன் என்னாச்சு? இல்ல என்ன அப்படின்னா லாஸ்ட் வீக் ஃப்ரெண்டோட மேரேஜ் அங்க போயிருந்தேன். நம்மள செம்மையா வச்சு ஃபன் பண்ணி விட்டாங்கடா. ஒன்னேவே ஃபன் பண்ணிருக்காங்க. ஆமா. என்ன பண்ணானுங்க அப்படி? ஸோ எல்லாருமே வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃபா வந்தாங்க. எல்லாத்துக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு வையேன். எல்லாரும் ஒண்ணா வந்தாங்க. அது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு பார்க்கும்போது. பட் இது கூட பரவாயில்லடா. ஒருத்தன் 2 குழந்தை இடுப்புல தூக்கிட்டு வந்துட்டு இங்க கதிரங்கல் பாரு அப்படின்னு சொல்லி மனசை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டான்டா மச்சான். அங்கிள்னு சொன்னது ஹர்ட்டிங்கா இருக்கு. ரொம்ப ஆமா ஹர்ட்டிங்கா இருக்கு. சரி என்ன இப்போ உனக்கு என்னதான் பண்ணணும்? இல்ல எனக்கு வந்து எவ்வளவு நாள் தான் நானும் சிங்கிளாவே இருக்கிறது. எனக்கு கமிட்டட் ஆகணும்னு ஆசையா இருக்கு. என்ன ஆகணும்? கமிட்டட் ஆகணும். மச்சான் இன்னைக்கு சொல்றேன், நோட் பண்ணிக்கோ. ஒரு பொண்ணை நான் கரெக்ட் பண்ணி உனக்கு நான் கமிட் பண்ணி விடுறேன். இல்ல நீ கரெக்ட் பண்ணி எனக்கு கமிட் பண்ணி இல்ல அதாவது கரெக்ட்னா உனக்கு கரெக்டா பண்ணி விடுறேன்டா அப்படின்னு சொன்னேன். தேங்க்ஸ் மாமா. தேங்க்ஸ் மச்சான். தேங்க்யூ ஸோ மச். பட் இருந்தாலும் மனசு ஒரு மாதிரி நீ எதுக்கும் வந்துட்டு நீ வந்து மனசெல்லாம் தளர விடாத. நான் இருக்கேன் மச்சான், நான் இருக்கேன். உனக்கு அருமையான பொண்ணா வந்து பார்த்து உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். கமிட் பண்ணி விடுறேன். ஓகேவா? சரி மாமா. கொஞ்சம் என்துவாரு. தேங்க்ஸ் மச்சான். தேங்க்ஸ். ஓகே இவன் வந்து இவ்வளோலாம் வந்து என்துலாம் கிரியேட் பண்ணா கண்டிப்பா நம்ம கேர்ள்ஸ் வந்து கூப்பிட்டுறணும். So let's put hands together to welcome the pretty gorgeous girls to the show. ஜில்லு ஜங்கு ஜங்கு. Come. Baba. What? Pode. கதிரே அங்க பார். டீமே பாரு. தங்க சிலைகள், வைர சிலைகள், வைடூரிய சிலைகள் மாதிரி தூக்கிட்டு போயிடுவா சிலைகள். தூக்கிட்டு போயிடுவான்னு கேட்டேன். தூக்குறதுக்குலாம் இங்க ஆள் இருக்கு. நாம தூக்கிக்கிறோம். உன் டீம் முதல்ல கூப்பிடுமா? கூப்பிடுங்க. ஓகே டீம் பி, லெட்ஸ் புட் ஹேண்ட்ஸ் டுகெதர் டு வெல்கம் தி டீம் பி. வடக்கே கேட்டு பாரு என்ன பத்தி சொல்லுவா. சர்தா வீரா போல என் பேர தமிழுமா. எவனும் ஏறலாமா கோடம் வகம் பசங்க இருடா ரஜன் சிறி சொடக்கு மேல சொடக்கு போடுது. ஏமரண்டு வந்து நடுத்தருவில் நின்று சொடக்கு மேல சொடக்கு போடுது. இருக்கீங்க என்னையா செய்வீங்க எப்பயா செய்வீங்க சொடக்கு மேல அப்படி சொடக்கு மேல சொடக்கு போடுது. ஏமரண்டு வந்து நடுத்தருவில் நின்று சொடக்கு மேல. மதனே என்னது அந்த வைடூரியன்னு சொன்னேன். நேபாள், பூட்டான், சைனா அப்படின்ற பல லாட்டரி சீட்டுகள் மாதிரி கூட்டு வந்து குமிச்சிருக்கே. என்ன நம்மளோட ஷோ வந்து இன்டர்நேஷனல் லெவல்ல ஹிட்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதுக்காக தான் இந்த ஷோ பார்த்துட்டு இன்டர்நேஷனல்ல இருந்து வந்திருக்காங்க எல்லாரும். நேபாள் இந்தியாவில் இருக்கா, இந்தியாவுக்கு வெளியே இருக்கா? ஐயோ த்ரீன் கேட்டானே. சொல்லு. இந்தியாக்குள்ள தான் இருக்கு. இந்தியாக்குள்ள தான் இருக்கா? சரி ஓகே. நேபாள் இந்தியாக்குள்ள தான் இருக்குன்னு கரெக்டாக சொல்லிட்டாரு. ஓகே டீம் பி, பியூட்டிஃபுல் கேர்ள்ஸ், உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். நிறைய ஃபன்னான விஷயங்கள்லாம் இருக்க போகுது. அதெல்லாம் இங்கே என்ன பேச வேணாம், உங்கள் இடத்துக்கு நீங்கள் போகலாம். ஓகே ஸோ மதன், டீம் ஏ டீம் பி, ஸோ 2 டீமே வந்துட்டாங்க. ஸோ பயங்கரமாக எந்துவாக இருக்காங்க விளையாடுறதுக்கு. ஸோ நீங்களா ரெடியாக இருக்கீங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி டீம் ஏ இன்ட்ரோ பண்ணிக்கலாமா? அண்ட் ஏன் டீம்
அதாவது வந்து ஜுவல்ஸ் எல்லாம் பற்றி நான் அவங்கள பற்றி அவ்வளோ ஒரு சிலை மாதிரி இருக்கிறாங்கலாம் சொன்னேன். என் டீம்ல இருந்து சஹானா, தீபிகா, நித்யா வந்திருக்காங்க. சொல்லுங்க அவங்கள பற்றி. என்னோட நேம் ஷனா. ஆல்பம் சாங் அண்ட் ஆட்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. இப்போதைக்கு இவ்வளோ தான் இது பண்ணி அது போயிட்டு இருக்கு. ஓகே சூப்பர். ஹாய், என்னோட பேர் தீபிகா. ஸோ மாடலிங் அண்ட் ஆங்கரிங் கூட பண்ணிட்டு இருக்கேன். ஸோ லாஸ்ட் இயர் மிஸ் கோயம்புத்தூர் டைட்டில் வின் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி பெஸ்ட் ஆங்கர் அவார்ட். கர்நாடகமா இருக்கும்போது தெரியுது நிறைய அவார்டுலாம் வாங்கியிருப்பீங்க. தேங்க்யூ. ஏய் இதுக்கு தனியா ஒரு கையை தட்டுங்கடா. யாருக்கு தெரியுதா அவங்க? தெரியலடா, இது எத்தனை கேர்ள்ஸ் எனக்கு சொன்னதா தெரியும். அவங்க யாருக்கு தெரியுதா? எனக்கு பப்ளிசிட்டி பிடிக்காது ப்ளீஸ். அவங்க வந்து ஒரு நியூஸ் ரீடர். ஓ, பூவே புஷ்ரோல இம்பார்ட்டன்ட்டான ஒரு கேரக்டர் பண்ணிட்டு இருக்காங்க. அட ஆமா, அந்த விக் வச்சுக்கிட்டு மீசெல்லாம் வச்சுக்கிட்டு ரஞ்சித் ப்ரோ. ஹே ப்ரோ, ஹவ் யூ ப்ரோ? ஐ அம் குட். ஓகே, ஜி ஃபேமிலில இருந்து வந்திருக்கீங்க. நீங்க ஒரு நியூஸ் ரீடர் இல்லையா? சோ இப்போ நம்ம ஜில்ஜங் ஜெக் ஷோ இத்தனை மணிக்கு வந்து போட போறோம். சோ பரபரப்பான விஷயங்கள்லாம் இருக்கு அப்படின்றத எப்படி ஒரு நியூஸா படிப்பீங்க? வணக்கம் நேயர்களே, ஜீ தமிழ் செய்திகளுக்காக நான் நித்யா குமார். ஞாயிறு மதியம் 1:30 மணிக்கு ஜில் ஜங் ஜக் ப்ரோக்ராம் ஒளிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது. இதில் பிரபல தொகுப்பாளர்களான மதன் மற்றும் கதிர் சிறப்பாக தங்கள் பணியை செய்து வருகிறார்கள். இந்நிகழ்ச்சியை வாரந்தோறும் காண தவறாதீர்கள். நன்றி, வணக்கம். இத்துடன் விளையாட்டு செய்தி முடிவடைந்தது. நித்யா பரவாயில்ல, எங்க பேரி வந்து பயங்கரமா பேசி நம்ம ஷோ பத்திலாம் பேசுறீங்க. ரொம்ப நன்றி. எங்க டீம்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆர்த்தி, ஹேமா, உபாசனா. ஓகே, சோ ஆர்த்தி உங்களை பத்தி சொல்லுங்க. நான் பிகினி காம்படிட்டர். ஐ டூ அ கேட்டகரி இன் பாடி பில்டிங். பாடி பில்டிங்கா? பாடி பில்டிங்ல ஒரு கேட்டகரி பண்றேன். பிகினி காம்படிட்டர். பிகினி காம்படிட்டர். அண்ட் ஐ ட்ரெயின் கிட்ஸ் ஆன் ஆமா ரேஞ்ச். இருமா இன்னும் ஃபர்ஸ்ட் இருந்ததே எனக்கு புரியல. பிகினி காம்படிட்டர்னா இப்போ எப்படி மென்ஸுக்கு வந்து பாடி பில்டிங்ல பிசிக்ஸ், ஸ்போர்ட், மாடல் அந்த மாதிரிலாம் இருக்கும். அந்த மாதிரி கேர்ள்ஸ்க்கும் வந்து ஸ்போர்ட்ஸ் கேட்டகரி, பிசிக் கேட்டகரி அண்ட் பிகினி கேட்டகரின்னு இருக்கு. ஸோ வி ஷுட் மெயின்டைன் லீன் மசில். ஓ, ஃபேட் பர்சன்டேஜ் 7க்கு கீழே இருக்கணும். கண்டிப்பா உன் டீம்ல இருக்கவங்க கிட்ட நம்ம ட்ரைனிங்க்கு போறோம். நம்மளே நிறைய பேர் உடம்பெல்லாம் வந்து நம்ம எங்க போறோம்? நான் போறேன், நீ உன் டீமுக்கு நியூஸ் கத்துக்கு போய்க்க. ஆமா, ஓகே, ஸோ சூப்பர். வாழ்த்துக்கள் வந்ததுக்கு. அண்ட் ஹேமா, நான் மாடலிங் அண்ட் ஆட் ஷூட்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். எங்க மாடியில போய் என்ன பண்றீங்க? மாடலிங் அண்ட் ஆட் ஷூட்ஸ். மாடலிங் ஆட் ஷூட்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஆட் ஷூட்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. சூப்பர்மா, வாழ்த்துக்கள். அண்ட் உபாசனா, பேரே ஒரு உப்மா கலந்த மாதிரியே இருக்கு. நான் எலிட் மிஸ் இந்தியா ஏஷியா 2015 வினர். எலிட் மிஸ் இந்தியா ஏஷியா இல்ல பேர் யார் வச்சாங்கன்னு கேட்டா அதுக்கப்புறம் போயிருக்கலாம். பப்பிஷம் பண்ணிட்டீங்க, பரவாயில்ல போங்க. சொல்லுங்க. ஓகே, அந்த அப்புறம் நான் நிறைய என்னோட 3 ஃபிலிம்ஸ் ரிலீஸ் ஆயிடுச்சு. லேட்டஸ்ட் வாஸ் டிராஃபிக் ராமசாமி. ஓ, அண்ட் கரண்ட்லி ஐ எம் ஸ்டேட் லெவல் பெஞ்ச் பிரஸ் சாம்பியன். அப்படின்னா பவர் லிஃப்டிங். அப்படின்னா ஸ்டேட் லெவல்ல பவர் லிஃப்டிங்ல வின்னர். எங்கம்மா நாங்களாம் உங்களை மாதிரி பொண்ணுங்களை தூக்கிறோம். வீட்டில் அம்மா சிலிண்டர் தூக்க சொன்னா தூக்க மாட்டேங்கிறோம். அந்த அளவுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங் தான், வேற ஒன்றும் இல்லை. வேணா அவங்களை கூப்பிடுவா, தூக்கி பாக்குறியா? வேணாம். இன்னைக்கு வந்திருக்க கண்டஸ்டன்ட் இன்னைக்கு ஜில்ஜங் ஜக்கே வந்து வேற லெவல்ல மாத்த போறாங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து விளையாடுவோம். எப்பவுமே நீங்க தான் ஆரம்பிப்பீங்க. ஆமா, இந்த டைம் நான் ஆரம்பிக்கிறேன். சரி. பிகாஸ் என்ன அப்படின்னா போன வாரம் வந்து பாத்தீங்கன்னா வேணாம், வலிக்குது, அழுதுருவேன். தோத்து போனதுக்கு ஏன் இந்த வாரம் பேசிக்கிட்டு இருக்க? இல்ல மச்சான், நம்ம அந்த கேம் விளையாண்டு இல்லையா, பாருங்க. ஓ, கேம் பத்தி சொல்றேன். ஓகே. சோ வந்து மக்களின் வேண்டுகோளுக்கு இணங்க ஒன்ஸ் மோர் வந்து அடுத்த வாரம் வந்து அதே நீங்க கேமை கண்டினியூ பண்ணுங்க. அது பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப ஜாலியா இருக்கு, ஃபன்னா இருக்கு, என்டர்டைன்மெண்டா இருக்கு அந்த கேம். சோ இந்த வாரம் அது இருந்ததுன்னா நாங்க ரொம்ப சந்தோஷமா இருப்போம் அப்படின்ட்டு நம்மளோட ஃபேஸ்புக் பேஜ்லயும் சரி, ட்விட்டர்லயும் சரி, எல்லாத்துலயுமே வந்து பகிர்ந்துக்கிட்டு இருந்தாங்க நம்ம மக்கள். சோ மக்களின் வேண்டுகோளுக்கு இணங்க The round 1 பூர்விகா மொபைல்ஸ் இந்தியாவின் நம்பர் 1 மொபைல் ரீட்டைலர் வழங்கும் வேணா வலிக்குது அழுதுருவேன். வேணா வலிக்குது அழுதுருவேன். ஓகே கேர்ள்ஸ், உங்களுக்கு வந்து இந்த ரூல்ஸ் எல்லாம் சொல்லிடுறேன், கிளியராக கேட்டுக்கங்க. மொத்தம் இங்கே 6 பேர் இருக்கீங்க இல்லையா? டீம் ஏ அண்ட் டீம் பி. 3 பேராக தான் விளையாட போறீங்க, டீமாக விளையாட போறீங்க. மொத்தம் இங்கே 6 பக்கெட்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்த உடனே 2 பக்கெட் அப்படி கையில் எடுத்துப்பீங்க. கையில் எடுத்துட்டு இங்கே இருக்கக்கூடிய இந்த ரேம்ப் ஃப்ளோர் இதில் அப்படியே நடந்து போயிட்டு அங்கே இருக்க அந்த கிளாஸ் பீக்கர் இருக்கு இல்லையா, அந்த பீக்கரில் தண்ணியை போய் ஃபில் பண்ணுவீங்க. டீம் ஏக்கு ஒன்று, டீம் பிக்கு ஒன்று தனித்தனியாக இருக்குது. இப்போ டீம் ஏ வந்துட்டு அந்த பீக்கரில் வந்து 2 பக்கெட் ஃபுல்லாக தண்ணி எடுத்துகிட்டு போய் அங்கே ஃபில் பண்ணிவிட்டு அந்த பக்கெட்டை கொண்டு வந்து இங்கே வைக்கணும். வச்ச உடனே அடுத்த கண்டஸ்டன்ட் டீம் ஏலேருந்து திருப்பி வாக் பண்ணுவீங்க, போய் அந்த பீக்கரை ஃபில் பண்ணுவீங்க. ஸோ இதுதான் கேம். பட் ஆனால் இந்த கேமில் ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்குது. ஏன்னா வந்துட்டு நீங்களாம் வந்து சாதாரண கேர்ள்ஸ் கிடையாது, சும்மா பவர் கேர்ள்ஸ். அந்த அளவுக்கு வந்து உங்களை பார்த்தாலே தெரியுது
ஸோ அதனால தான் சொல்கிறேன், என்ன பண்ண போறீங்கன்னா இந்த ரேம்பில் நீங்கள் நடந்து போகும்போது சும்மா லைட்டாக பூகம்பம் வர மாதிரி எங்கள் பாகுபலி பாடி பில்டர்ஸ் நம்ம ஜில்ஜங் ஜக்காக ஸ்பெஷலாக வந்து செய்யப்பட்டவங்க எல்லாரும் இது கீழே இருக்கிறாங்க. அப்படியே ஒரு அதிர்வை கொடுப்பாங்க பூகம்பம் வர மாதிரி. அந்த அதிர்வெல்லாம் தாண்டி அந்த பக்கெட்டில் இருக்க தண்ணியை கொட்டாமல் கொண்டு போய் யார் அங்கே போய் கரெக்டாக சேர்க்குறீங்களோ அவங்களுக்கு 300 பாயிண்ட்ஸ் கொடுப்போம். அண்ட் அவங்க தான் இந்த ரவுண்டோட வின்னர்ன்றதையும் நம்ம கடைசியாக ஃபைனல் பண்ணுவோம். எப்படி டிசைட் பண்ணுவோம்னா, அந்த தண்ணியை நீங்கள் ஊற்றினோடனே உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஃபோம் ஷீட் அது அப்படியே மேலே வரும். யாரோட தண்ணி லெவல் அதிகமாக இருக்கோ அவங்க தான் வின்னர். ஸோ விளையாடிடலாமா? டீம் ஏ வாங்க. டீம் ஏ உங்களை பார்த்தாலே தெரியுது ஃபுல் கான்ஃபிடென்ட்டோட இருக்கீங்க. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் தான் இந்த ரவுண்டு ஜெயிக்கணும். என் டீம் மானத்தை, நம்ம டீம் மானத்தை காப்பாற்றணும். முக்கியமான விஷயம் எல்லாருக்குமே சொல்லிக்கிறேன், இங்கே இருக்கவங்க எல்லாருமே வந்து இந்த ரேம்ப் வாக்லாம் பண்ணியிருப்பீங்க இல்லையா? ரேம்ப் வாக் அப்படின்றது நம்ம எப்பவுமே சென்டராக தான் நடந்து போவோம். ஸோ அதனால இந்த சைடில் நடக்கிறது அப்படியே ஜம்ப் பண்ணி போகிறதுலாம் கிடையாது. ப்ராப்பரான ஒரு ரேம்ப் வாக் இருக்கணும். என்னதான் தடை இருந்தாலும் அதை மீறி அடிச்சு உடச்சிட்டு போகணும். ஓகேவா? ஸோ ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஸோ டீம் ஏல இருந்து ஃபர்ஸ்ட் விளையாட போகிறது யாரு? சனா ஸ்டார்ட் பண்ண போகிறோம். உங்க இதை எடுத்துக்கங்க. டீம் ஏல சனா ரெடியா இருக்காங்க. And here is your way. Go! என்ன ஒரு புத்திசாலித்தனம். சென்டரா போணும். And Sana. அடுத்து ரெண்டு எடுத்துக்கோ. சென்டர்ல தான் போகணும் தீபிகா. என்னமா அது வித்தியாசமா போற? ஏய் விடுறீங்க. பக்கெட் கலெக்ட் பண்ணிட்டு போங்க. கொஞ்சம் இருக்க அவிஞ்சு போய் கிடக்கு. குண்டி எரிச்சல கிடப்பா. அந்த பக்கெட் எடுத்துவாங்க. தண்ணி எதுவுமே இல்ல, வெறும் எடுங்க. அண்டி மேல இருந்து நித்யா. தலைப்புச் செய்திகள். நாளைக்கு நித்யா அவர்கள் 2 வாளியை எடுத்து நன்றாக நடந்து கொண்டு போகிறார். சென்டர். இப்படியே போய்க்கிட்டே என்ன அர்த்தம்? இதுக்கு ஒரு முடிவே கிடையாது. சென்டர் வா வித்யா சென்டர் வாக் பண்ணு. வெரி குட். சூப்பர். ஓகே நித்யா. சூப்பர் நித்யா. வாங்க. நித்யா. எடுங்க சார். கமான். சப்பா முடியல. கமான் சார். ஐயோ டே குழந்தைடா டே பாவம்டா நம்ம குழந்தை பாவம்டா. குழந்தை பாவம். மெதுவா. சைடுல இருக்கக்கூடாது. அங்க கண்டினியூ பண்ணலாம். ஒரு பக்கெட் சேவ் பண்ணுங்க. வெரி குட். சூப்பர். குட். இருக்கிறத ஊத்துங்க. ஓகே சோ நெக்ஸ்ட் தீபிகா ரெடியா இருங்க. சென்டர்ல போங்க. கோ. பில்டிங் ஸ்ட்ராங், பேஸ் மட்டும் கொஞ்சம் வீக். எவ்வளவு இடைஞ்சல் பண்றாங்க. என்ன பர்ஃபார்மன்ஸ் பண்றீங்க? டைவல் அடிச்சு தண்ணி வருது. சென்டர் வா. ஓப்பனிங்கா நல்லா தான் இருக்கு. ஆனா உங்க பிடிச்சி சரியில்லையப்பா. வெரி குட் நித்யா. வெரி குட். ஃபேண்டாஸ்டிக்.
அருமையா, அதாவது பூகம்பத்தையே வந்து தூக்கி அடிக்கிற மாதிரி விளையாண்டீங்க. ரொம்ப சூப்பரா இருந்தது. அண்ட் உங்க எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது சொல்லுங்க. சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸ். Okay. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு. வெல் பிளே தீபிகா. பாவம் அந்த குழந்தை சனா, சொல்லுங்க சனா. ஆமா, எப்படி இருந்தது? ஃபர்ஸ்ட் இதுவே சூப்பரா போனீங்களே, எதுக்குமே பயம் இல்லாம அந்த மாதிரி போனீங்க. சொல்லுங்க உங்க எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் டைம் போகிறப்போ வந்து எனக்கு தெரியல, ஈஸியாக அது பண்ணிட்டு கிராஸ் பண்ணி போகிற மாதிரி இருந்தது. பட் செகண்ட் டைம் ஐயோ எப்போ யார் என்ன பண்ண போகிறாங்க தெரியாம நம்ம டீசன்ட் ரொம்ப கை. த்ரில்லிங்காக இருந்துச்சு. ஓகே திவ்யா, உங்க எக்ஸ்பீரியன்ஸ்? வேற லெவல்ல இருந்தது. ரொம்ப முரட்டுத்தனமா இருந்தாங்க பாகுபலி பாய்ஸ் வந்து. நான் இந்த மாதிரி வாக்கு நான் பண்ணதே கிடையாது. ரொம்ப எக்ஸைட்மெண்டா இருந்தது. உங்க வாக்கே ஒரு மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி வாக்கு வேற மாதிரி இருந்தது. ஸோ டீம் ஏ ரொம்ப அழகா வந்து விளையாடுனீங்க. அண்ட் டீம் ஏவை தொடர்ந்து டீம் பி அடுத்து நீங்க தான் விளையாட போறீங்க. ரெடியா இருங்க. அண்ட் டீம் ஏ யூ கேன் டேக் யூர் சீட்ஸ். ஸோ டீம் பி வாங்க. அதான் டீம் பி வந்துட்டாங்க. ஸோ உங்க டீம் வந்து ஒரு டம்ளர் தண்ணி தான் இருக்கு. நாங்க ஒரு சொம்பு தண்ணியை ஊத்த போறோம் பாரு. ஊத்த போறீங்க. எஸ். ஓகே. ஓகே ஸோ டீம் பி, நம்ம டீம் மனத்தை நீங்க தான் 3 பேர் காப்பாற்றணும். நம்ம தான் ஜெயிக்கணும். ஓகே டீல்? ரெடி? ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் வந்து உபாசனால இருந்து நான் ஸ்டார்ட் பண்ண போறேன். 3 2 1 அண்ட் யார் செகண்ட்? ஏன் இந்த அவசரம்? ஏன் இந்த அவசரம்? பொறுமையா போ. குட் சூப்பர். பொறுமையா போ. அதே கான்ஃபிடென்ட் உபாசனா. சைடுல போகாத. வில்லனுங்க அங்கேயே இருக்காங்க. உபாசனா வெல் பிளே. பக்கெட் தண்ணி எல்லாம் கீழ ஊத்திட்டீங்க. போன வேகத்துல எல்லா தண்ணியும் கீழ ஊத்திட்டீங்க. ஏன் இப்படி ஒதுக்குறீங்க? கொஞ்சம் பார்த்து ஒதுக்குடா. அப்படி இறங்க கூடாது. நேரமா திக்கு இருக்கியா நம்ம பொழப்பு? கமான் சூப்பர். என்ன பர்ஃபார்மன்ஸ் பண்றீங்க? அப்பா மாத்திக்கிட்டாங்க. கொஞ்சம் தண்ணி வந்து அவங்க சேவ் பண்ணிருக்காங்க. மேல வாங்க. ஸ்ட்ரைட்டா போயிருங்க. போங்க நீ போலாம். கோ சீக்கிரம். ஸ்ட்ரைட்டா தான் வாக் பண்ணணும். அட பாவி குழந்தைய. சென்ட்ரல வரணும். என் குழந்தைய தள்ளிட்டாங்கய்யா. சென்ட்ரல தான் இறங்குறது சென்டரா போய் விளையாடிட்டு இருக்குடா. தண்ணி ஊத்தியாச்சு. ஆனா நீ சென்டர்ல தான் போய் இறங்கணும். ஓகே அது கீழ போய் கனெக்ட் பண்ணி அப்படியே இறங்கணும். வெரி குட். எஸ் வெரி குட். பாத்து. என்னம்மா மசாஜ்? வாங்க. And you can go. சென்டரா தான் போகணும். வாவ். வாக் பண்ணி போகணும். அந்த பக்கெட்ல வந்து நீங்க கலெக்ட் ஸ்ட்ரைட். எஸ். ஸ்லோவா. இப்படியே போய்க்கிட்டா என்ன அர்த்தம்? இதுக்கு ஒரு முடிவே கிடையாது. என்னடா பொழுது போயிருச்சு ஒண்ணு நடக்கலையேன்னு பார்த்தேன். நடந்துருச்சு. விட்டாதீங்க பாவம் பசங்களே. உபாசனா ஸ்ட்ரைட் ரொம்ப அருமையா விளையாண்டீங்க ஃபர்ஸ்ட். And உபாசனா is coming. குட் சூப்பர். சென்டரா தான் இறங்கணும். வெரி குட். சென்டர்ல தான் எல்லாம் டெவலப் ஆகி போயிட்டு இருக்காங்க பாரியா நீங்க. பட் நீங்க சென்டர்ல தான் இறங்கணும் உபாசனா. வெரி குட் உபாசனா. வெரி குட். குட் சூப்பர். அடி கம் ஆன். ஜிம்ல ட்ரைனிங்லாம் வர கொடுக்குறீங்க. வந்துட்டாங்க. வெரி குட். வெல் பிளே. Come. Straight up. Last two. buckets. இந்த bucket தான் வந்து கொஞ்சம் ஊத்த விடுங்கடா தண்ணிய. Last 2 buckets. இந்த bucket தான் இந்த ரவுண்டோட வின்னரை டிசைட் பண்றதுக்கு இருந்தது. பட் டீம்
உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை சொல்லுங்கள். ரொம்ப ஃபன் இருக்கு பட் திடீர்னு ஆக்சுவலி இது வரைக்கும் வி டிடன்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எர்த்குவேக். ஸோ இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சு. ஆமாம். பட் இந்த ரவுண்டில் யார் லீடிங்கில் இருக்கா நம்ம தெரியணும். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ஏ டீமையும் கூப்பிடலாம். டீம் ஏ வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ரவுண்டே வந்து நம்ம டீம் ஏ டீம் பி வந்து அசத்திட்டாங்க. அளவு எல்லாத்தையும் பார்க்கும்போது அந்த 300 பாயிண்ட்ஸ் யாருக்கு போகுது அப்படின்னு பார்த்தா இந்த ரவுண்ட் 1 வின்னர் இஸ் டீம் ஏ. இங்கே பாரு இங்கே பாரு. இன்னும் கேம்லாம் முடியல. இன்னும் 2 ரவுண்ட் இருக்குல்ல. இன்னும் 2 ரவுண்ட் பேலன்ஸ் இருக்கு. ஓகே. முடிச்சதுக்கு அப்புறம் வின் பண்ணதுக்கு அப்புறம் நீ என்ன வேணா ஆட்டம் போடு. நாங்கள் வந்து சைலண்டாகவே இருக்கோம். என்ன அடுத்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே நீ பார்க்குற. அடுத்த ரவுண்டு நாங்கள் லீடாக இருப்போம். பி டீம் ரெடி தானே? ஸோ டீம் ஏ டீம் பி செகண்ட் ரவுண்டுக்கு ரெடியாக இருக்கீங்களா? ஸோ செகண்ட் என்ன ரவுண்டு தெரியுறதுக்கு முன்னாடி அந்த ரவுண்டு விளையாடுறதுக்கு உயர்ந்த பதவியான ஒரு 2 பேருக்கு அந்த பதவி கொடுப்போம். இந்த மகான் யார்? அந்த மகான் யார் அப்படின்னா டீம் ஏலேருந்து சனா, டீம் பிலேருந்து ஹேமா. வாங்க. இந்த ரவுண்ட் 2 விளையாடுறதுக்கு முன்னாடி ரவுண்ட் 2 உடைய பேர் என்னன்னு சொல்லிடுறேன். கிட்டா. ஓகே. ஸோ டீம் ஏல இருந்து யார் வர போறாங்க மதன்? டீம் ஏல இருந்து யாரை கூப்பிடலாம்? நித்யா வாங்க. வாங்க நித்யா. த்ரீ, 2, 1 கிட்டா. மதனே, என்ன உங்க டீம் பயங்கரமா எக்ஸ்பிரஸ் நியூஸ் மாதிரி போனாங்க. டக்குனு தலைப்பு செய்தி ஆகி திரும்பி வந்துட்டாங்க. அங்க பாரு எந்த ரிங்கிலுமே படலடா. படலல. ஆமா. விளையாடுவோம். நீ எல்லாம் பேசவே கூடாது. அடுத்த வாட்டி நம்ம வந்து பாயிண்ட்ஸ் எடுத்துடலாம். கண்டிப்பா. நீங்க உங்க இடத்துக்கு போயிடலாம். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். ஓகே மதன். ஸோ டீம் ஏக்கு நீங்கள் வந்து பயங்கரமாக கான்ஃபிடென்ட் கொடுத்தீங்க. எப்படி தான் கொடுத்தீங்களோ கான்ஃபிடென்ட்டு. ஓகே, அந்த கான்ஃபிடென்ட்டை உடைக்கிற மாதிரி டீம் பிலேருந்து உபாசனா வாங்க. ஓகே. ஸோ உபாசனா, அதாவது வந்து டீம் ஏ வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பில்டப்லாம் கொடுத்தாங்க. எந்த வேலைக்கும் ஆகலை. பாரு தனியாக வந்து பேந்த முடிச்சுக்கிட்டு உலகிட்டு இருக்கு. அதெல்லாம் நம்ம வந்து வேணாம். நமக்கு வந்து பயங்கரமாக கான்ஃபிடென்ட் இருக்கு எனக்கு மேலே. ஓகே உபாசனா, நம்மளோட எய்ம் யார் மேலே இருக்கணும்? ஏய் யாரு? லெஃப்ட். அந்த சனா பொண்ணு மேலே தான் இருக்கணும் எய்ம் ஃபுல்லாக. ஓகேவா? எஸ். 100 அடிச்சிருமா? ரெடியா இருக்கியா? பக்காவா இருக்கியா? 3, 2, 1 கிட்டா. 80. ஓகே உபாசனா, 80 மார்க் எடுத்திருக்கோம் நம்ம. ஸோ எப்படி ஃபீல் பண்றீங்க? சூப்பர். என்ஜாய் பண்ணீங்களா? சூப்பர் என்ஜாய் பண்ணிட்டு அங்கே கொஞ்சம் பயமாட்டேன். பட் அது டச் ஆகிட்டேன். லைக் ஓகே சூப்பர். நம்ம வந்து இப்போ நம்ம வந்து ஹாப்பியாக இருக்கோம். ஹாப்பி. ஓகே. அவங்க வந்து மார்க்கே இல்லை. அவனை நம்ம வெறுப்பேற்றணும் இல்லையா? கண்டிப்பாக வெறுப்பேற்றணும். போன டைம் நம்மளை ஆடி வெறுப்பேற்றினாங்கல்ல, இந்த டைம் வந்து நீங்கள் ஆடி அவனை வெறுப்பேற்றுறீங்க. இப்போ உங்களுக்கான சூப்பராக வந்து பயங்கரமாக பாட்டு வரப்போகுது. அந்த பாட்டுக்கு பயங்கரமாக ஆடி பயங்கரமாக அவனை வெறுப்பேற்றிருங்க. டன் 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 டனா டன் மியூசிக். அட சுத்ரா. கிளப்பி விட்டாங்க அந்த கருத்த மாத்து போயால. ஏ ஒழுங்கவங்க நம்மாலே இன்னைக்கு
அவனை வெறுப்பேத்த ஆட சொன்னா யாருக்கிட்ட ஐயோ இது பிபி டேப்லெட் இல்லை என்ன அவன் பாரு போமா நீ சூப்பரா ஆடின போமா 80 மார்க் போதும். ஆட்டம்னா ஆட்டம், அப்படி ஒரு ஆட்டம் உபாசனா. வேற லெவலில் ஒரு டான்ஸை போட்டீங்க. அண்ட் அதே மாதிரி பாயிண்ட்ஸும் வந்து சூப்பராக ஸ்கோர் பண்ணி டீம் பியை இந்த செகண்ட் ரவுண்டில் லீடில் கொண்டு வந்து வச்சிருக்கீங்க. சூப்பர் சூப்பர் சூப்பர். அதாவது எதிரணி டீம் கேப்டனுக்கு வாயால இருந்து ஒரு பெருமை வாங்கி கொடுத்த பார்த்தியா உபாசனா? தவிடா இப்போ டீம் ஏல இருந்து யார் விளையாட வராங்க? டீம் ஏல இருந்து விளையாட போறது எங்க தீபிகா. வாங்க வாங்க டிபி. டீம் ஏல இருந்து தீபிகா வந்துட்டாங்க. ஏதோ 100 எடுக்கிற மாதிரி அப்படியே கான்ஃபிடன்ட்டா கொட்டுறீங்க. இப்போ இடத்துல நில்லு. அவங்களுக்கு சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லி அனுப்புறேன். போய் நின்றா போடா. என்ன சொல்ற நான் கேட்குறேன். ஓ நீ போ. தீபிகா ப்ளீஸ்மா. கண்டிப்பா. டீம் ஏவ ஓ கெஞ்சிட்டு இருக்கியா? சரி கெஞ்சி 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 நீ பண்ண. போ போன வாரம் இதை தானே பண்ண நீங்க. தீபிகா கான்ஃபிடென்ட். நம்ம எடுக்கணும் 100 பாயிண்ட்ஸ். ஓகேவா? ஓகே. ஓகே 3 2 1 கிட்டா. கதிர் சொல்லுங்க பாருங்க பார்த்துட்டுங்க. அங்க பாருடா எங்க தீபிகா மேல வச்ச நம்பிக்கை. 80 பாயிண்ட்ஸ் வேற லெவல்ல தெரியும். நீங்க ரெண்டாவது தடவை தான் 80. நாங்க முதல் தடவை 80 எடுத்துட்டேன்டா. என் பொட்டேட்டோ மண்டையா பாத்துக்கலாமா? சரி சரி. ஓகே தீபிகா எப்படி இருந்தது எக்ஸ்பீரியன்ஸ்? வாவ் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. போகும்போது அப்படியே பயந்துட்டே போனேன். ஆனால் கீழே விழுந்ததுக்கு அப்புறம் தான் செம்மையாக இருந்துச்சு. இந்த ஆஃபர் இன்னும் கொஞ்சம் நாள் தான். அப்புறம் நாளைக்கு வந்து வாங்கிக்கோங்க. ஹேங்கர் பண்ணுறாங்க நல்லா நம்மள மாதிரியே. என் டீம் எப்பயும் ஓட்டுறதே உனக்கு வேலையா போயிடுச்சு. விழுந்ததுக்கு அப்புறம் வெளியே வர முடியல. அதுதான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ். அதான் எங்கள் மனசு மாதிரி தான். எங்கள் மனசுக்குள்ளே போயிட்டீங்கன்னா வெளியே வர்றது கஷ்டம். தயவு செய்து உங்க இடத்துக்கு போயிருக்க. போய் உட்காந்துங்க. தேங்க்யூ. ஓகே ஸோ டீம் ஏ ஏதோ சிறப்பாக விளையாண்டு 80 எடுத்துட்டீங்க. அதையெல்லாம் பீட் பண்ணுற மாதிரி இப்போ எங்கள் டீமில் இருந்து ஆர்த்தி வாங்க. கிட்டா அப்பா. ஓகே சார் ஐ அம் சோ ஹாப்பி. இந்த ரவுண்ட்ல நாங்க லீட் ஆயிட்டோம் அப்படிங்கிற பெருமையா நாங்க சொல்லிக்கிறோம். எஸ் என்ன பேசு யார் வின்னர்னு எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு. உங்க எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? செம்ம செம்ம. தேங்க்யூ ஸோ மச் ஆர்த்தி. தேங்க்யூ. சோளமுத்தா போச்சா பைத்தியமே பிடிச்சிச்சு போல இருக்கே. தம்பி இன்னைக்கு அந்த பொண்ணு வரும், நாளைக்கு போயிடும். கூடவே இருக்க போறது நான் தான். சரி ரொம்ப ஆட்டம் போடாதான். இன்னொரு விஷயம், 2 விஷயமே சொல்லு. இந்த ரவுண்ட்ல தான் வந்து நீங்க லீட் ஆயிருக்கீங்க. இதுக்கு முன்னாடி விளையாண்ட ரவுண்ட்ல 300 பாயிண்ட்ஸ் எடுத்து இதோட சேர்த்து
ரவுண்ட் 2ஓட சேர்த்து டீம் ஏ தான் 380ன்ற லீட்ல இருக்கு தம்பி, இருக்கு. ஓ இல்லை நான் அந்த ரோலர் கோஸ்ட் தான் ஃபர்ஸ்ட் நினச்சிட்டு அந்த இதில் கொஞ்சம் ஆடிட்டு நினைக்கிறேன். ஓகே ஸோ அந்த உயர்ந்த பதிவில் அந்த 2 பேர்த்து நிற்க வச்சு தெரியுமா? சனா அண்ட் ஹேமா வாங்க. யாரு எப்போ ஃபேஸ்ல அடிக்க போறாங்களோன்ற பயத்திலே நின்னுட்டு இருந்தேன். அப்படியா? ஸோ உங்களோட இடத்துக்கு நீங்கள் போகலாம். தேங்க்யூ ஸோ மச். ரெடியா இருக்கீங்களா? வேற லெவலில் விளையாடுறோம். சொல்லுங்க. ஆமா. ஓகே ஸோ அந்த 2 கஷ்டங்களை தான் உங்களை வந்து பிழிய போகுது. அவங்ககிட்ட இருந்து எப்படி தப்பிச்சு அந்த ஃபிளாகை எடுத்து 200 மதிப்பெண் வாங்கி உங்க டீமை ஜெயிக்க வைக்க போறீங்கன்னு பார்த்துடலாமா? ஓகே ஸோ உங்களுக்கான பொசிஷன்ல போய் நீங்க நிக்கலாம். டேக் எ பொசிஷன் கேர்ள்ஸ். டீம் ஏ டீம் பி ரெடியா இருக்கீங்களா? ஓகே ஸோ இந்த கேமுக்கு நேம் என்ன அப்படின்னா எவ்வளவோ பண்ணிட்டோம் இத பண்ண மாட்டோமா? எவ்வளவோ பண்ணிட்டோம் இத பண்ண மாட்டோமா? ஓகே கேர்ள்ஸ் யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. கேர்ள்ஸ் ஒரு பாடி பாஸ்னா ஆசம். டீம் பி அருமையா விளையாடுறீங்க. டீம் ஏ யார் இது? மதுவா தீபிகா பாத்து ஏறு மச்சான் நீ ஏறு மச்சான் உன்னால முடியும்டா. தீபிகா கம் ஆன். டீம் பிஏவே நோக்கி அடிக்கிற சின்ன பில்லு. டுமிலே டமாலே 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 டுமிலே டுமிலே ஹே டுமிலே சின்ன பில்லு டமாலே டமாலே சின்ன பில்லு ராங் பண்ண ராட் தான் எல்ல கோட்டுக்குள்ள சோக்கு சீன் தீபிகா நான் ஊருக்குள்ள you can try. தீபிகா ஏபிசி டீல தான் இருக்கீங்க. வில்லனுக்கு இல்ல டமாலே டமாலே கேம் ரொம்ப அருமையா போயிட்டு இருக்கு. டிபி உபாசனா மேல போறீங்க. உபாசனா டுமிலே டுமிலே ஹே டுமிலே டுமிலே டமாலே டமாலே come on தீபிகா come on. चल गुत्ता यारंदा இந்த பொண்ணு கூட ஏறுறா. தீபிகா கொஞ்சம் சைடுல கூட வந்து ட்ரை பண்ணுங்க. குட் தீபிகா சூப்பர். தீபிகா 4 நிமிஷம் இருக்கு. வெரி குட் அப்படியே ட்ரை பண்ணுங்க. வெரி குட் கோ both are doing good. தீபிகா மெதுவா போங்க. ஹேமா மெதுவா போங்க. கம் ஆன் ஆமா சூப்பர். அப்படியே இரு. முன்னாடி ஏறறோமோ பின்னாடி ஏறறோமோங்கற பிரச்சனை இல்ல. நம்ம ஏறணும் அவ்வளவுதான். தீபிகா கம்பியை பிடிச்சி ஏறக்கூடாது. தீபிகா என்ன பண்றீங்க? தீபிகா நீங்க கம்பியை பிடிச்சி மேல போனாலும் அப்புறம் வந்து மேல ஒரு பனிஷ்மெண்ட் இருக்கும் உங்களுக்கு. சோ அத கம்பியை பிடிச்சி ஏறாதீங்க. தம்பி பில்லு என்னமா பிரச்சனை? அந்த தீபிகா பொண்ணு கூட கொஞ்சம் உனக்கு நீங்க சென்டரா வாங்க. மெதுவா ஏறுங்க. ஒரு படிக்கட்டா கை வச்சு ஏறுங்க. கம்பியை பிடிக்காதீங்க. சென்டர்ல வந்தா அடிக்க மாட்டாங்க. you will not be சென்டர் வந்தா சென்டர்ல அடிக்க மாட்டாங்க. தீபிகா நீங்க சொல்றத கேக்குற மாதிரி தெரியல. தீபிகாவ ஜில்லு தீபிகாக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடு. ஜில்லு சென்டரா கூட்டிட்டு வந்து அந்த கிஃப்ட் அவங்கிட்ட கொடு. ஏய் அவங்க தள்ளி விட வேணாம். அவங்க மட்டும் பண்ணுங்க. தீபிகா ஹேமா உங்ககிட்ட வந்து நாங்கள் சொன்னோம் நீங்கள் கம்பி பிடிச்சி ஏறக்கூடாது, அந்த ரிக்ஷன்லாம் பிடிச்சி ஏறக்கூடாது, சேஃபாக போங்க அப்படின்னு நாங்கள் வந்து சொன்னோம். நீ என்ன சொல்கிறது நான் எங்கடா கேட்குறது அப்படிங்கிற மாதிரி நாங்கள் சொல்கிறதா தான் நீங்கள் வந்து பண்ணீங்க. சில பிள்ளை கமான். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அங்கே உட்காந்துருக்கும் போதே நீங்கள் உட்காரணும். நடந்து போகக்கூடாது. ஐயோ தண்ணி லாரி
வேற இந்த சைனீஸ் ப்ராப்ளம், ஜப்பான் ப்ராப்ளம், கை தாங்களா இறக்கி விடுறா, கை தாங்களா இறக்கி விடு. சூப்பர். அண்ட் டீம் ஏ டீம் பி ரொம்ப நல்லா விளையாண்டீங்க. உங்களோட அந்த ஹார்ட் ஒர்க், டெடிகேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இந்த ரவுண்டில் நல்லாவே தெரிஞ்சுது. டக்குன்னு சரி, டீம் ஏ டீம் பி ரெண்டு பேர் தான் அங்கே போயிருக்கீங்க. ஸோ உங்களோட ஸ்கோர் டீம் ஏ 400 மதிப்பெண்கள் எடுத்திருக்கீங்க, டீம் பி நீங்களும் 400 மதிப்பெண்கள் எடுத்திருக்கீங்க. ஸோ உங்கள் 2 டீம்லேருந்து ஒருத்தர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே இருந்துட்டு அவங்களால முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணாங்க. பட் அவங்களால மேலே ஏற முடியல. அப்படியே கம்பிலாம் பிடிச்சி தீபிகா ஏறினாங்க, ஃபவுல் ஆயிடுச்சு. அதனால தான் வந்து ஜில்லுபில்லாம் வந்து பிடிச்சி தள்ளி விட்டாங்க. ஸோ இந்த மாதிரி தப்பெல்லாம் இனிமேல் பண்ணக்கூடாது. ஓகே, இந்த ரவுண்ட் எவ்வளவோ பண்ணிட்டோம், இதை பண்ண மாட்டோமா? இந்த ரவுண்ட் டை ஆயிருச்சு. ஓகே, ஸோ அதனால் வந்து நீங்கள் 2 பேருமே வின் அப்படிங்கிறதுனால நம்ம அந்த வின்னிங் மூமெண்ட் அது நம்ம பூர்விகா செல்ஃபி எடுத்துருமா? கண்டிப்பாக எடுத்துக்கலாம். ஜக்ல யார் வின் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு எல்லாருமே அவளா காத்துக்கிட்டே இருக்கீங்க. அது யார் அப்படின்ட்டு எங்களுடைய சீஃப் கெஸ்ட், எங்களுடைய மதன் நண்பன், நீ சொல்ற மச்சான். டீம் ஏ அண்ட் டீம் பி நீங்கள் சொன்ன மாதிரி உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் ஷேர் பண்ண மாதிரி ரொம்ப அருமையாக விளையாண்டீங்க. ஸோ ரொம்ப வந்து சந்தோஷமாக இருக்குது இன்றைக்கி வந்து இவ்வளோ அழகாக நீங்கள் விளையாண்டது வந்து. பட் இருந்தாலும் வந்து வின்னர் அப்படின்றது ஒருத்தர் தான் நம்ம டிசைட் பண்ண முடியும். ஸோ மொத்தமாக ரவுண்ட் 1, 2, 3 எல்லாத்தையுமே ஆட் பண்ணி பார்க்கும்போது ஸ்கோர்ஸ் எப்படி இருக்குன்னா, டீம் பி 540 எடுத்திருக்கீங்க, அண்ட் டீம் ஏ 780 எடுத்திருக்கீங்க, அண்ட் டீம் ஏ இஸ் தி வின்னர். சூப்பர். வின்னிங் டீமுக்கு அன்னை டேட்ஸ் வழங்கும் கிஃப்ட் ஹாம்பர்ஸ் 3 பேருக்கும் ஆளுக்கு ஒன்று. இந்த எடுத்துக்க. சாரிடா. டாஸ்லர் வழங்கும் பெஸ்ட் பெர்ஃபார்மர் ஆஃப் தி டே கோஸ் டு டீம் பி ல இருந்து உபாசனா. அந்த சாலையோரம் ஒரு மாலை நேரம் Zebronics வழங்கும் பெஸ்ட் என்டர்டெய்னர் ஆஃப் தி டே கோஸ் டு டீம் ஏ ல இருந்து நித்யா. இந்தியாவின் நம்பர் 1 மொபைல் ரீட்டைலர் வழங்கும் ஜில்லு ஜங்கு ஜக்கு powered by ITEX Dazzler Luminous Liquid Makeup available in 9 skin tones with special partner Duraflex mattresses. Bye bye, love you all. அடுத்த வாரம் உங்களை சந்திக்கிறோம். Bye bye.